சப்போட்டா பெரிய மரமாக வரும். குறைஞ்சது 20 அடிக்கு ஒன்றாவது நீங்கள் வந்து சாகுபடி பண்ணணும். வீட்டு தேவைக்கு ஒரு சப்போட்டா 2 சப்போட்டா வைக்கணும்னு நினச்செல்லாம் வைக்க முடியாதுங்க. அதெல்லாம் என்னங்க செடியாக வந்துச்சு. அதெல்லாம் வந்து அன்ப்ரூவ்டு ட்ரீஸ், அதாவது கவாத்தே பண்ணக்கூடாத பயிர்களோட சேர்ந்தது. பெரிய அளவுக்கு இடப்பரப்பு வரக்கூடியது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். சப்போட்டாவை சின்ன செடியாகவே வச்சுக்கலாம். எப்படிங்க வைக்கிறது வாங்க பார்த்துடலாம். இதுபோல் கிட்டத்தட்ட 2.5 அடி 3 அடி உயரத்தில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டி உங்களுக்கு சப்போட்டா பொறுத்தளவுக்கு இது போல் வந்து கிளைகள் பிரிச்சிடணும். இது போல் வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு இடத்துல நீங்கள் நுனிக்கிறது மூலிமா அதிகப்படியான பக்க கிளைகளை உருவாக்கலாம். நாம் சொல்லியிருந்தோம், எந்த ஒரு செடியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளராமல் கிளைக்காது, கிளைக்காமல் பூக்காது, பூக்காமல் காய்க்காது. அப்போ நாம் என்ன பண்ணணும், அதை வளர விடாமல் கிளைக்கி விட்டுறணும். அப்போ கிளைக்கி விடும்போது என்னாகும், கிளைகள் பிரிஞ்சோன்னா என்னாகும், பூக்கள் வர ஆரம்பிக்கும். அந்த பூக்கள் வந்தோடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஞ்சுகள் இருக்கும். எப்படி பூக்கள் வந்திருக்கு, எப்படி பிஞ்சுகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது போல் வந்துட்டு சின்ன செடிகள்லேருந்து நமக்கு வந்து காய் எடுக்கிற மாதிரி சப்போட்டா செடிகள், வீட்டு தேவைக்கு நம்ம அளவாக வந்து வச்சுக்கிற மாதிரி, சின்னதாக ஹோம் கார்டனில் வச்சுக்கிற மாதிரி, எனக்கு வந்து டெரஸ் கார்டனில் வச்சுக்கிற மாதிரி சப்போட்டா வந்து எனக்கு வந்து வளர்க்கணும், என் தேவைக்கு நான் வந்து சாகுபடி பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு வந்து கமர்ஷியலாக பண்ணணும். அப்படிங்கும்போது கமர்ஷியல் கிராப்புக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வேறு 15 இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு 200 செடி சாகுபடி போயிடலாம். வீட்டு தேவைக்காக பண்ணணும். இது போல் சின்ன செடிகளை நம்ம வந்து கவாத்து பண்ணி நாமளே வந்து கிளப்பிரிச்சு பூக்களோடு வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது போல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள்.